வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கற மூலமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கால் பண்ணுங்க 9342752934 8438837707. EMS Gifts. உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள். சொல்லுங்க ஐயா, வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையினுடைய மாபெரும் கவன ஈர்ப்பு மக்கள் பெருந்திரள் மாநாட்டினுடைய பத்திரிகையாளர் அழைப்புக்காக வந்திருந்தோம். ஸோ இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னவாக இருக்குது, சிறப்பாளர்கள்லாம் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க, அது சம்மந்தமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். முதலில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் மற்றும் யூடியூப் சேனல் சங்கத்திலிருந்து நீங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அனைவருக்கும் முதல்ல எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக முக்கியமாக இந்த பத்திரிகை சந்திப்பு என்ன காரணம்னா, வெளிநாட்டில் பயணிக்கக்கூடிய தமிழர்களுக்கான பல்வேறு இன்னல்கள் விஷயமாக அதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளுக்கு நம்ம பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற செப்டம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தஸ்மா டீச்சர்ஸ் சொசைட்டியில் வைத்து மாபெரும் சிறப்பு கவன ஈர்ப்பு மக்கள் பெருந்திரள் கோரிக்கை மாநாடு நடத்த இருக்கிறோம். ஒரு 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மிக முக்கியமான கோரிக்கையை மட்டும் நான் சொல்லிக்காட்ட விரும்புகிறேன். வெளிநாட்டில் பயணிக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் அவங்க பணிமுடித்து தாயகம் செல்லக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அயலக தமிழர் அடையாள அட்டை 55 என்ற வயதை நீக்கி வயது வரம்பு இல்லாமல் யார் வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை கொண்டு வரணும். மூன்றாவதாக, இயற்கையாக மரணித்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் தான் அப்படின்னு அரசு சொல்லியிருக்குது. அது அரசு அறிவித்ததை நாங்கள் பாராட்டுகிறோம். இருந்தாலும் நம்ம சங்கத்தோடைய மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னா 10 லட்சம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி, அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு உடனடியாக வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து இந்தியர்களுக்கும் வாக்குரிமை வழங்க வேண்டும் என்ற அந்த முக்கியமான கோரிக்கையும் நம்ம இது பல்வேறு அம்சங்களை கொண்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நம்ம மாநாடு நடத்துகிறோம். குவைத்தில் வாழக்கூடிய சுமார் 1.5 லட்சம் தமிழர்கள் இங்கே இருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ மக்கள் வரணுமோ வாங்க. தஸ்மா டீச்சர்ஸ் சொசைட்டி நோக்கி சுமார் வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி 4:30 மணிக்கு சரியாக ஆரம்பிக்கப்படும். 9:30 மணிக்கு முடிக்கப்படுகிறது. அதனால் இந்த ஒரு சிறப்புமிகு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்ம அரசினுடைய கவனத்தை ஈர்க்க திரளாக வர வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியா நண்பர்கள், அதுக்கப்புறம் எல்லாரையும் நம்ம வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் நல அறக்கட்டளையின் சார்பாக மகளிர் அணியில இருந்தோம், அதுக்கப்புறம் தலைமையில இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, செப்டம்பர் 19ஆம் தேதி நம்ம வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கத்தோட ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு மாநாடு நடக்குது. இந்த கவன ஈர்ப்பு மாநாட்டுக்காக பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினர்களா நம்ம தமிழ்நாட்டில இருந்து வராங்க. தொடர்ந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நமக்கான உரிமைகள் எல்லாமே நல்லபடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல சப்போர்ட்டுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல மேலும் நமக்கான ஒரு 15 அம்ச கோரிக்கைகள் இருக்கு. அதை நம்ம அவங்கள்ட்ட எடுத்து வைக்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வச்ச கோரிக்கைகள் நிறைவேறிய மாதிரியே இதுவும் நிறைவேறுங்கிற நம்பிக்கை கண்டிப்பா நமக்கு இருக்கு. நம்ம தமிழர்களா எல்லாரும் ஒன்றிணைவோம். கண்டிப்பா வாங்க. நம்ம செப்டம்பர் 19ஆம் தேதி மறக்காம வந்துருங்க. தஸ்மா டீச்சர்ஸ் சொசைட்டில சரியா 4:30 ஆரம்பிச்சிடும். எல்லாரையும் நம்ம எல்லா தமிழர்களும் ஒரே சொந்தமா ஒரே குடும்பமா நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிறப்பு விருந்தினர்களும் அதே முனைப்போட இருக்காங்க. நீங்க எல்லா வீடியோவும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. சிறப்பு விருந்தினர்கள்லாம் கொடுக்குற வீடியோக்கள், அதுக்கப்புறம் இங்க உள்ள நம்மளோட சிறப்பு நிர்வாகிகள், அதுக்கப்புறம் எல்லாருமே தலைமையில் உள்ளவங்க எல்லாருமே வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வாங்க. ஓரணியில திரண்டுடுவோம். நமக்கான உரிமையை பெற்றுடுவோம். எல்லாருக்கும் இந்த மாலை நேர இனிமையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு எதுக்காக நம்ம எல்லாம் இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கோம்னா, செப்டம்பர் 19, 2020 அன்று நமது வெளிநாட்டில் வாழும் தமிழர் சங்கம் மற்றும் அறக்கட்டளை குவைத் மற்றும் சார்பாக நடக்க இருக்கக்கூடிய முப்பெரும் விழா, அதாவது நம்ம 30 விழா எடுக்க இருக்கிறோம். சங்கத்தின் 7ஆம் ஆண்டு துவக்க விழா, சங்கத்தினுடைய 15 அம்ச கோரிக்கைகள் மற்றும் சங்கத்தின் தமிழன் விருதுகள், இப்படிப்பட்ட 30 விழா நடத்த இருக்கிறோம். இதற்காக நமது தாயகத்திலிருந்து சிறப்பு விருந்தினர்கள் வர்றாங்க. சிறப்பு விருந்தினர்கள் மன்சூர் சமூக முற்பாளர் வராங்க. எம் ஐதர் குடும்பத்தின் தலைவர் டாக்டர் ஹைதர் அலி அவங்க தலைமையில் இந்த விழா நடக்க இருக்குது. அடுத்தபடியாக ஹமீத் ரஃபீக் முகமது அவர்கள் வராங்க. தோழர் உஸ்மான் கான் அவர்கள் வராரு. மேனன்
மேலவர்களும் வராங்க. இது போல தாயத்திலிருந்து சிறப்பு விருந்தினர் வந்து நம்ம முப்பது விழாவை சிறப்பிக்க வருகை தர உள்ளார்கள். ஆகையால் குவைத்தில் உள்ள தமிழ் உறவுகள் அனைவரும் தவறாமல் செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை அன்று தஸ்மாத் சொசைட்டிக்கு வந்துட்டு தவறாமல் வந்து எல்லாரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கிறோம். அதுபோல குவைத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் நம்ம வாகன ஏற்பாடு செய்திருக்கோம். பங்காப், ஃபாகில், மொஹபல்லா, ஜெலீப் போன்ற இடங்கள்ல இருந்து நமக்கு வாகன உதவி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதுக்கான கான்டாக்ட் நம்பர் கூடியவர்களை கொடுப்போம். யாராவது எந்த பகுதியிலிருந்து வரீங்களோ உங்களுக்கு எல்லாம் வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுபோல நம்மளோட விழா முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆக எல்லாரும் தவறாமல் வந்து இந்த விழாவை சிறப்பித்து வெற்றி விழா மாநாடாக மாற்றி தருமாறு உங்கள் குவைத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓகே ஐயா, நன்றி. உங்களுடைய மாநாடு சிறப்பாக வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள்.